சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் மது பிரியர்களிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க முயன்ற காவல் ஆய்வாளரை போதையில் இருந்த நபர் சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவத்தின் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் மதுபான கடையில் நேற்று இரவு 3 நபர்கள் தகராறில் ஈடுபட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரிக்க சென்ற உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சீருடையில் இருந்த அந்த உதவி ஆய்வாளர் விசாரணை செய்த போது உரிமையில பேசியதுனால முதலில் அவர் தாக்கியிருக்கிறார். பின்பாக அந்த மதுபோதையில் இருந்த நபர் அவரை குத்து சண்டையில் குத்துவது போல தாக்குதல் நடத்துவதும் அவர் தடுமாறி கீழே விழுவது போல இருந்த நிலையில பின்னால் இருந்த ஒரு நபர் தாங்கி பிடிப்பது போன்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சம்பவம் பழைய வண்ணாரப்பேட்டை பாம்பே ஹோட்டல் அருகே இருக்கக்கூடிய மதுபான கடையில நேற்று இரவு நடைபெற்றதாகவும் மது போதையில் தகராறில் ஈடுபடுவதாக காவல்துறையிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறுக்குப்பேட்டை உதவி ஆய்வாளர் தனசேகர் என்பவர் விசாரிக்க சென்றதாகவும் அப்போதுதான் இந்த தகராறு நடைபெற்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சீருடையில் இருந்த உதவி ஆய்வாளர் தனசேகர் விசாரணை செய்த போது அந்த நபர் ஒருமையில் பேசியதாகவும் அவரை கண்டிக்கும் விதமாக அவர் அடித்த போது அந்த மதுபோதையில் இருந்த நபர் தனசேகரை கடுமையாக தாக்கியதும் அப்போது நிலை குலைந்து அவர் கீழே விழுவது போல சென்றபோது அவரை தாங்கி பிடிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 3 நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அதே போல இரவு நேரங்களில் இந்த பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் மது போதையில் இது போல தகராறில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ரோந்து பணியை தீவிரப்படுத்தப்பட வேண்டும், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். 3 நபர்கள் குறித்து விவரங்கள் வெளியிடப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.